ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவங்களோட எக்ஸ் வலைதளத்தில் அவங்க இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஃபாரின் லேபர் ப்ரையாரிட்டைசேஷன் ஆர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்வீட் என்ன, இதனால் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு இங்கே இருக்க அட்வொகசி குரூப் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த ட்வீட்டில் போட்டிருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ஃபயர்வால் இது வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கே இருக்குது, எங்கெல்லாம் இது வந்து தப்பாக இந்த கம்பெனிஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வால். இங்கே வந்து சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபாரின் ஒர்க்கரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அமெரிக்கன் ஒர்க்கரை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வால். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரும் யூஎஸ் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலாபரேட் பண்ணி டேட்டா ஷேர் பண்ணி அது மூலிமா நாங்கள் யாரெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. சரி, இது என்ன பார்ட்னர்ஷிப்? இந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ஷேரிங். ஏன்னா ரெண்டு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கிட்டையும் வந்து டேட்டாஸ் நிறைய இருக்கும், அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அலைன்டு என்ஃபோர்ஸ்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ஏதோ ஒரு கம்பெனியை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஹிண்டோ ஐடியாவோ கிடச்சிருச்சு, அதனால அவங்க வந்து அது ஒரு கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் இது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அலைண்டாக என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலைன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது, இதோட நிற்காம இதுக்கப்புறமா யூஎஸ்சிஐஎஸ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கவர்மெண்ட் ஏஜென்சிலாம் இருக்குமோ அந்த ஏஜென்சி கூடலாம் சேர்ந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறோம். விச் மீன்ஸ் த ஹோல் ஆஃப் த கவர்மெண்ட் அவங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஒரு எஃபெக்டிவாக நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்னர்ஷிப்போட ஒரு முக்கிய கோலாக இருக்க போகுதுன்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இட் மீன்ஸ் ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஆர் H1B வீசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நியூ லா கிடையாது. இது நியூவாக கொண்டு வந்த ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் கிடையாது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுன்றது அமெரிக்காவில் இல்லீகல். அது இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே அது வந்து நாட் அலவுட் இன் எனி கேசஸ். ஸோ ஆனாலும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால் இந்த மாதிரி தப்பாக இந்த லாவை வந்து பயன்படுத்தி அமெரிக்கன் ஒர்க்கரை எடுக்காமல் H1Bக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்குற அந்த கம்பெனியை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள கொஞ்சம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த பாலிசியை ஸ்டடி பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருது. ஸோ இதனால் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் பேனிக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் H1Bயை மட்டும்தான் ஹையர் பண்ணுவோம், இல்லை OPT ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெல்கம், இல்லை வந்து H1B ப்ரிஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி வீசா மட்டுமே அவங்க வந்து ஹையர் பண்ணுறதுக்காக ஒரு சில போஸ்டிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுற அந்த கம்பெனிஸ் தான் இது வந்து டார்கெட்டாக இருக்க போது. தவிர நார்மலாக நம்ம இருக்கிற ஒரு H1Bயில் இருக்கிற ஒழுங்காக லீகலாக இருக்கிற எந்த ஒரு பர்சனும் இதை பார்த்து வந்து பயப்படணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இதனால் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஜாப் போஸ்டிங் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஒர்க்கரையோ இல்லை ஏதோ ஒரு கேட்டகரியோ அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டிங் இருந்துச்சுனாலே திஸ் இஸ் கோன் பி அ ப்ராப்ளம். அதனால் அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த போஸ்டிங்கை சும்மா சாதாரணமாக எனக்கு இந்த ஜாப் ரிக்வயர்மெண்ட் இது இந்த மாதிரி கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து சும்மா போடுறதுக்கு பதிலாக அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப் எடுத்து இதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இது எப்படி வந்து லா படி அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த யூஎஸ் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வந்து ஒரு டிவிஷன் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1964 படி டைட்டில் 7 படி நீங்கள் எந்த ஒரு நேஷனல் ஆரிஜின் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வேலை விஷயமாக டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஒரு லா இருக்குது. அந்த லா படி இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ஏதோ ஒரு கம்பெனி அவங்க வந்து H1Bயை மட்டும்தான் ஹையர் பண்ணுறோம், இல்லை OPT மட்டும்தான் ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாப் போஸ்ட் போட்டு இருந்து அதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா இந்த டைட்டில் யூஸ் பண்ணி இவங்க ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்கை மட்டும் இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க, அப்போ மீதி இருக்க டெமோகிராஃபிக்கை இவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லா யூஸ் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை இது பியாண்ட் டவுட் ப்ரூவ் ஆச்சுன்னா தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கோ அந்த லா வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் யூஸ் ஆக போகுது. ஸோ இதனால் ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, ஆனால்
அவங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கிற ஏதோ டெமோகிராஃபிக் இல்லை ஏதோ ஒரு வீசா ஸ்டேட்டஸ் அவங்கள வந்து ஈஸியான கொஷின் கேட்டு ஓகே யூஆர் செலக்டட் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணுறாங்களா அப்படின்னும் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இதனால் யார் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடியாக ப்ராக்டிஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு கம்பெனி வந்து எந்த ஒரு ஷேடி ப்ராக்டிஸஸ்லாம் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இங்கே வந்து லீகலாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா எங்கேயாவது யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்களோ இல்லை சூ பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் லீகல் ஸ்டாண்டர்டாக ஒரு சில இதுக்கப்புறம் ஜாப் போஸ்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு 2-3 பேராகிராஃப் எக்ஸ்ட்ராவாக அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து ஒரு இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இல்லை இந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கம்பெனி வந்துடாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாயர் கன்சல்ட் பண்ணி அவங்க எப்படிலாம் வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்து இதுக்கப்புறம் ஜாப் போஸ்டிங்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதோட இது வந்து எல்சிஏ அப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவும் ஏதோ ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு H1B ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த H1B ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு 35 40 பேர் H1Bயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்சி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் ஒரு கம்பெனியில் வந்து 50 பேர் தான் இருக்காங்க, 40 பேர் வந்து H1Bயில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க H1B தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை டேட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் ஆன்லைனில் இந்த ஆன்லைன் ஃபாரம்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வர வர என்ன ஏது அப்படின்னு நம்ம கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ நோயிங்லி ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் ஒர்க்கரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடி ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கம்பெனி ஒரு கன்சல்டன்சி கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டிகேஷன் வரும்போது என்ன ஆகும், இதுக்கு முன்னே ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நேரத்தில் அந்த கம்பெனிக்குள்ளே வந்து இதை பற்றி என்னன்னே தெரியாமல் லீகலாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் அவங்களோட வீசாவும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி ரெனியூவல் போகும்போது வந்து நீ ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ஷேடி கம்பெனி, அப்போ நீயும் உனக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் அந்த கம்பெனியில் இருக்கவங்களும் வந்து பாதிப்பு அடைவாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இப்போ ரைஸ் ஆகுது. ஸோ இது சம்மந்தமாக இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோ அடுத்த நியூஸ் வர்ற வரைக்கும் இது வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது இந்த ஸ்டோரி எவால்வ் ஆகும்போது அப்போ நான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.